ஹாய் கைஸ், வெல்கம் டு another எபிசோட். இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்துட்டு வைட்லி ஆஸ்க்ட் இன் டாப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல தான். இது வந்து ஒரு மீடியம் ஸ்கேல்லலாம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்ல. when you go to கூகுள், அட்லாசியன், மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி இடத்துல தான் டார்கெட் பண்ணி இதை கேட்பாங்க. கூகுளுக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு டாபிக்னா இது டிக்ஸ்ட்ரா ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம் தான். ஓகேவா? ஸோ இந்த அல்காரிதம் என்ன சொல்லணும்னா, when you have a graph like this, ஓகேவா, இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்கு நம்ம கிட்ட அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சோர்ஸ் கொடுக்கலாம். எந்த எண்டு வேணா கொடுக்கலாம். ஸோ இமேஜின் ஜிமேப். இப்போ கூகுள் மேப்ல நீங்க ஒரு சோர்ஸ் ஒரு டெஸ்டினேஷன் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் பாத் எடுத்துட்டு வந்து தரும். அதே பிரின்சிபல் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்ம வந்து சோர்ஸ்னு ஒன்று கொடுப்போம். டெஸ்டினேஷன் நம்ம கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி இந்த வட்டாரத்துக்குள்ள இருக்கிற எல்லா ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸையும் கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ நோ. வி ஆர் கோயிங் டு கால்குலேட் தி ஷார்ட்டஸ்ட் பாத் பிட்வீன் சோர்ஸ் டு எனி நோட்ஸ். ஓகேவா? நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா இது சோர்ஸ் இது டெஸ்டினேஷன் வச்சு கால்குலேட் பண்ண போறதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா மொத்தமா வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணிடுவோம். அந்த அரேல வந்துட்டு சோர்ஸ்ல இருந்து 1க்கு போறதுக்கு இவ்வளோ, சோர்ஸ்ல இருந்து 3க்கு போறதுக்குன்னா இந்த இடத்துல நம்ம போட்டுருவோம், சோர்ஸ்ல இருந்து 5க்கு போறதுக்குன்னா நம்ம இந்த இடத்துல போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு அரே வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். அந்த அரேக்குள்ள நமக்கு எல்லா வேல்யூவும் இருக்க போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட ஆன்சர் அரேன்னு வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் ஃபால்ஸ் போட்டுருங்க. இதுதான் நம்மளோட ஆன்சர் அரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு 1ல இருந்து 1 தான் நமக்கு சோர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ 1 வந்துட்டு நமக்கு சோர்ஸ். இப்போ நம்ம சோர்ஸ்ல இருந்து எல்லா ஏரியாவுக்கு போறதுக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ இமேஜின் இது 0th இண்டெக்ஸ்னு இல்லாம இது வந்து நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6. ஓகேவா? இப்போ நம்ம சோர்ஸ் இங்க இருக்கு. 1ல இருந்து 1க்கு போறதுக்கு டிஸ்டன்ஸே இல்ல. ஸோ அத வந்து நம்ம 0ன்னு போடுவோம். ஓகேவா? நவ் 1ல இருந்து 2க்கு போறதுக்கு நம்ம கிட்ட ஒரே வழி தான் இருக்கு. ஸோ அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்துட்டு 2. ஸோ இது சோர்ஸ்ன்ற பட்சத்துல நமக்கு 1ல இருந்து 2க்கு போறதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 3. சாரி. ஸோ டிஸ்டன்ஸ் 3. இப்போ நமக்கு வந்து 2க்கு போயிட்டோம். இப்போ நமக்கு 3க்கு போறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1ல இருந்து இப்படி ஒரு வழி பிடிச்சு போலாம். இந்த மாதிரி ஒரு வழி பிடிச்சு 3க்கு போலாம். ஓகேவா? இல்லன்னா இப்படி ஒரு வழி பிடிச்சு 3க்கு போலாம். ஸோ 2 வழி இருக்கு. இப்படி போய் இப்படி இப்படி வந்து இப்படி 3ல வந்து சேர்றது. இது ஒரு வழி. இல்ல இப்படி ஒரு வழி. ஓகேவா? ஸோ நம்ம 2 வழியும் கால்குலேட் பண்ணோம்னா, இப்படி வந்தோம்னா ஒரு 3, இப்படி வந்தோம்னா 3 + 8 வந்து 11, 11 + 12 வந்துட்டு 23, 23 6 29, 29 ஒரு 3 வந்துட்டு 32 வருது ஆன்சர். அதுவே இப்படி வந்தோம்னா நமக்கு 4 தான் ஆன்சர் வருது. ஸோ 4 பெருசா? இல்ல வந்துட்டு 32 பெருசா? ஆப்வியஸா 4 தான் பெருசு. இதுதான் பெருசு. 4 சின்னது. ஸோ அதனால வந்து நம்ம இங்க 4ன்னு போட்டுப்போம். ஓகேவா? அகைன் இப்ப நமக்கு வந்துட்டு 1ல இருந்து 3க்கு போறதுக்கு 2 வழி இருக்கு. இப்படி ஒரு இடத்துக்கு போலாம். 1ல இருந்து 4க்கு போறதுக்கு இப்படி ஒண்ணு போலாம். இல்ல இப்படி வந்து இப்படி போலாம். ஓகேவா? ஸோ 2த்துக்கு டிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா, இது வந்து 1 + 3 + 1 + 3 இட் ஈக்குவல்ஸ் டூ 7. அதுவே இப்படி வந்தீங்கன்னா 8 + 12 + 6 இது ஆப்வியஸா ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அதனால நமக்கு இந்த சோர்ஸ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 7. ஓகேவா? இப்ப நமக்கு 5க்கு போணும். 5க்கு போனோம்னா 3 + இது + 7 + 6. 7 + 6 எவ்வளோ வரும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இட்ஸ் 13. இது பார்த்தீங்கன்னா 8 + 12 8 + 12 20ன்னு வரும். ஸோ 7 தான் வந்துட்டு 13 தான் வந்துட்டு நமக்கு ஆப்டிமல். ஸோ 13ன்றத இங்க போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து 6க்கு போணும். 6க்கு போறதுக்கு நம்மகிட்ட 2 வழி இருக்கு. 3 + 8 = 11. இது ஒரு பாத். 3 + 1 + 3 7 7 ஒரு 13 13 ஒரு 12 25ன்னு ஒண்ணு வருது. ஸோ ஆப்வியஸா இதுதான் உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத். ஸோ இதுக்கான ஷார்ட்டஸ்ட் பாத் வந்துட்டு 11. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு வந்து சோர்ஸ். நம்ம குடுத்திருக்கிற சோர்ஸ்லேருந்து இந்த பாத். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட 1ல இருந்து எனக்கு 5க்கு போணும்பா. இதுக்கு வந்து எனக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் சொல்லு அப்டின்னா, 1ல இருந்து உங்களுக்கு 5 போணும்னா உங்களுக்கு 13 கிலோமீட்டர் ஆகுது. அப்டின்றத நீங்க பேஸ் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். ஸோ இட்ஸ் நாட் மேண்டேட்டரி தட் யூ ஆர் கோயிங் டூ ரிட்டர்ன் அன் அரே. நீங்க ஃபைனலா கம்ப்யூட் பண்ணிட்டு உங்க அரேவோட இண்டெக்ஸ் எடுத்து குடுக்குறதுனாலும் நீங்க குடுத்துக்கலாம். ஸோ அதுதான் டிஜ்க்ஸ்ட்ரா ஷார்ட்டஸ்ட் பாத். ஓகேவா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு அல்காரிதம் வந்துட்டு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்றத வந்து நான் சொல்றேன். ஓகே. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, சில இடத்துக்குலாம் உங்களுக்கு வர்றதுக்கு 2, 3 வழி ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஓகேவா? சில இடத்துக்கு வர்றதுக்கு நமக்கு ஒரு வழி 1 தான் இருந்துச்சு. ஒரு ஆப்ஷன் தான் இருந்துச்சு. சில இடத்துக்கு வந்துட்டு நமக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடும். ஸோ வி ஹேவ் இன்ஃபைனைட் ஆப்ஷன்ஸ் டூ ரீச் டூ அ நோட். ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம வந்து சோர்ஸ் இடத்திலேயே இருந்துச்சுன்னா, அதுக்கு வந்து நம்ம 0ன்னு தான் ஃபர்ஸ்ட் இன்புட் பண்றோம். ஓகேவா? ஃபியூச்சர்ல வந்துட்டு நமக்கு கட் ஆகும்போது நம்ம சின்ன சின்ன வேல்யூஸா இன்சர்ட் பண்ணிட்டே வரோம். ஓகேவா? அதே மாதிரி நீங்க வந்துட்டு இப்ப இந்த இடத்துக்கு போனீங்க. 6ல இருந்தீங்க. யூ ஆர் அட் 6. நீங்க இனிஷியலா இப்படி டிராவர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு 25ன்னு ஆன்சர் வந்தது. ஓகேவா? அதே மாதிரி இப்ப நீங்க 2வது இடத்துல ஓவர்டேக் பண்ணி எனக்கு இன்னொரு வழி இருக்குடான்னு கண்டுபிடிக்கும்போது, அந்த இடத்துல 11 வந்துச்சு. ஓகேவா? ஸோ 11ன்னு ஒரு இடத்துல வரும்போது, ஒரு இடத்துல 25ன்னு வந்துச்சு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு வாட்டியும் யூ ஆர் எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டஃப். ஓகேவா? எல்லா பாத்தையும் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க. ஃபுல் எக்ஸ்ப்ளோரேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து டிஜிட்டல் ஸ்டாட்டஸ் பாத்ல ரொம்ப 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 மெயினான விஷயம். ஃபுல் எக்ஸ்ப்ளோரேஷன். யூ வில் நாட் ஸ்டாப் அன்டில் யூ கம்ப்ளீட் எவ்ரி நோட் டிராவர்சல். எல்லா பாத்தையும் இதுக்கு 2க்கு வந்து 3 வழி இருக்குன்னா, 3 வழியில போயும் நீங்க ஃபுல்லா டிராவர்ஸ் பண்ணுவீங்க. இதுக்கு 2 வழி இருக்குன்னா, இதுக்கு இப்படி. ஸோ ஃபுல் டிராவர்சல் ஃபுல் எக்ஸ்ப்ளோரேஷன் யூ வில் டூ அண்ட் யூ வில் ஃபைண்ட் அ ரிலாக்சேஷன் பாயிண்ட். ஓகேவா? ரிலாக்சேஷன் பாயிண்ட் என்னன்னா, இந்த இடத்துல வரும்போது நீங்க 25ன்னு வரும். ஸோ இப்போதைக்கு நீங்க கரண்ட்டா என்ன பண்ணுவீங்க 25 போட்டு வச்சுப்பீங்க. பட் இந்த இடத்துல இருந்து வரும்போது 11ன்னு வரும். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 25 ஓவர்டேக் பண்ணிட்டு 11 அந்த இடத்துல போடுவீங்க.
ஸோ திஸ் இஸ் கால்ட் ரிலாக்சேஷன். இந்த ஒரு 2 கம்பேரிசன் நடந்துச்சுல 25 இஸ் கிரேட்டர் தென் 11ன்ட்டு. இந்த ஒரு கம்பேரிசன் நடந்து நீங்க 11ல அந்த இடத்துல போடும்போது ரிலாக்சேஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிலாக்சேஷன் பாயிண்ட் இஸ் வெரி வெரி மஸ்ட். ஸோ அதுக்கு தான் ஃபுல் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்றோம். நவ் இதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன? எப்படி அப்ரோச் பண்ண போறோம்ன்றத சொல்றேன். ஸோ இனிஷியலா நீங்க வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? எப்பவுமே வந்துட்டு ஒரு சோர்ஸ் நோடுன்னு சொல்லி ஒண்ணு வச்சுப்பீங்க. ஓகேவா? இது கொஸ்டின்ல குடுப்பான். சப்போஸ் குடுக்கலனா பை டிஃபால்ட் நீங்க வந்து சோர்ஸ் வந்து 0ன்னு வச்சுட்டு போயிருங்க. இது கண்டிப்பா கொஸ்டின்ல குடுப்பான். ஓகேவா? அதே மாதிரி சில கொஸ்டின்ல டெஸ்டினேஷன் குடுப்பான். இல்லாட்டி குடுக்க மாட்டான். ஓகேவா? சில இடத்துல குடுப்பான், குடுக்க மாட்டான். நவ் இது வந்து எப்படி பண்றது அப்படின்னா, உங்களுக்கு 2 ட்ராவர்சல் டெக்னிக் இருக்கு. பிஎஃப்எஸ் ஆர் டிஎஃப்எஸ். 2 ட்ராவர்சல் டெக்னிக்ஸ் இருக்கு. நம்ம இந்த இடத்துல வந்துட்டு பிஎஃப்எஸ் தான் பண்ண போறோம். ஏன்னா, எப்பயுமே வந்துட்டு ட்ராவர்சல் டெக்னிக்ஸ்ன்னு வரும்போது வென் யூ ஹேவ் அ ஹியூஜ் கிராஃப் அந்த இடத்துல பிரெத் ஃபர்ஸ்ட் பண்றது அவ்வளோ எஃபிஷியன்ட்டா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, டெப்த் ஃபர்ஸ்ட் அதாவது டெப்த் ஃபர்ஸ்ட் பண்றது எஃபிஷியன்ட்டா இருக்காதுன்னுவாங்க. ஸோ வி ஆர் கோயிங் டூ கோ வித் பிஎஃப்எஸ். ஸோ பிஎஃப்எஸ் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பிரெத் லெவல்ஸ்ல வந்துட்டு கால்குலேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பிரெத் லெவல்ஸ வந்து கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூ போட்டுட்டு அதுக்கப்புறம் டெப்த்துக்குள்ள போகும். ஸோ அகைன் இப்ப நம்ம வந்து ட்ராவர்சல் டெக்னிக்ஸையும் இதுல யூஸ் பண்ண போறோம். அது வந்து பிஎஃப்எஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து டெக்னிக்ஸ் சொல்லிட்டோம். டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன யூஸ் பண்ண போறோம்னா, வி ஆர் கோயிங் டூ யூஸ் அ பிரையாரிட்டி கியூ. பிரையாரிட்டி கியூவோட ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்றத நான் மேலேருந்து ஒரு ரஃபா சொல்லிடுறேன். ஸோ இது மாதிரி நமக்கு ஒரு பிரையாரிட்டி கியூ ஒண்ணு ஃபார்ம் பண்ணிட்டோம்னா, நார்மல் கியூல என்ன நடக்கும்னா, இப்ப நம்ம இந்த இடத்துல 10 இப்ப நம்ம இந்த இடத்துல வந்துட்டு 10 போடுறோம் அப்படின்னா, 10 வந்து கியூல ஆட் ஆயிக்கும். அடுத்து வந்துட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து 5 போடுறோம்னா, 5 கியூல ஆட் ஆயிக்கும். 7 போட்டா 7 ஆட் ஆயிக்கும். 2 போட்டா 2 ஆட் ஆயிக்கும். இப்ப நம்ம ஒரு கியூல இருந்து ஒரு வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னா, இதுதான் எடுக்க முடியுமே தவிர 2 வந்து ஆக்சஸ் பண்ணி எடுக்க முடியாது. ஓகேவா? இது ஒரு ப்ராப்ளம். ப்ராப்ளம் இல்ல. இதுதான் கியூவோட ஃபீச்சர். ஆனா நம்ம ப்ராப்ளம்க்கு இது ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? ஏன்னா பிஎஃப்எஸ் பண்ணும்போது நம்ம வந்து கியூ வச்சு தான் வந்துட்டு எல்லாத்தையும் போடுவோம். கியூல என்ன பண்ணுவோம், அந்த லெவல்ல எவன் எவன் இருக்கானோ அதெல்லாம் கியூல போட்டுப்போம். அதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் போட்டு எடுத்துட்டு இருப்போம். பட் இந்த இடத்துல வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, வெயிட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம்ல இந்த எட்ஜ். இந்த எட்ஜஸ வச்சு தான் நம்ம இந்த இடத்துல வந்து பிஎஃப்எஸ் ட்ராவர்சல் பண்ண போறோம். ஏன்னா ஷார்ட்டஸ்ட்டா எவன் வரானோ அவனுக்கு பிரெஃபரன்ஸ் குடுத்து தான் நம்ம வந்து பண்ண போறோம். இவன் ஷார்ட்டா வந்திருக்கான். இவனுக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்ப நமக்கு 1, 2, 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கங்க. இப்ப நமக்கு இவனும் போறான் 2ல இருந்து இவனும் போறான். ஓகேவா? நமக்கு ஏரோ வந்து இப்படி வருதுன்னு வச்சுக்கங்க. இப்படி வருதுன்ற பட்சத்துல நமக்கு இங்க இருந்து 2வும் போறான், 1ம் போறான். 8க்கு நம்ம பிரெஃபரன்ஸ் தரமாட்டோம். நம்ம பிரெஃபரன்ஸ் 1க்கு தான் தருவோம். ஸோ தட்ஸ் ஹவ் திங்ஸ் வொர்க். புரியுதா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம டிஜிட்டல் ஷார்ட்டர் ஸ்பாட்ல வந்து பண்றது மெயினான ஒரு விஷயம். வி கிவ் பிரையாரிட்டி டூ த எட்ஜ் வெயிட். ஸோ நார்மல் கியூ யூஸ் பண்ணா நம்ம 10 போட்டோம்னா 10 வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிடும். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, பிரையாரிட்டி கியூன்னு ஒரு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பிரையாரிட்டி கியூ என்ன பண்ணும்னா, இட் வில் யூஸ் தி பிரையாரிட்டீஸ் டூ ஆர்டர் தேர் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? நம்ம வந்து ஒரு பிரையாரிட்டி கியூல எத வச்சு நீ பிரையாரிட்டி செட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதிக வெயிட்ஸ் இருக்கிறவன் முன்னாடி வரணும்னு செட் பண்ணிக்கலாம். ஹை வெயிட்ட முன்னாடி வச்சுக்கலாம். ஓகேவா? இல்ல லோ வெயிட்ட முன்னாடி வச்சுக்கலாம். இல்லன்னா நம்ம எட்ஜ் நம்பர கூட வச்சுக்கலாம். ஸோ எந்த ஒரு வேல்யூஸையும் நம்ம வச்சு நம்ம பிரையாரிட்டி செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது லோவாவும் இருக்கலாம், ஹையாவும் இருக்கலாம். ஆனா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சார்ட்டட் கியூ மாதிரி வச்சுக்கங்களேன். நீங்க எத வச்சு வேணா சார்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் வாட் பிரையாரிட்டி கியூ இஸ். ஓகேவா? ஸோ நம்ம பிரையாரிட்டி கியூன்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சு தான் சார்ட் பண்ண போறோம். இதுவே நீங்க கியூ வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு ப்ராசஸ் வேற. பட் பிரையாரிட்டி கியூ இஸ் கன்சிடர்ட் மோஸ்ட் எஃபிஷியன்ட். ஓகேவா? நவ் பிரையாரிட்டி கியூ எத வச்சு பண்ண போறோம் பாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த எட்ஜ் வெயிட்ஸ் வச்சு தான் பண்ண போறோம். ஓகேவா? ஏன்னா இவன் தான் இப்ப மெயின். இவன வச்சு தான் மொத்த கேமே இருக்கு. எட்ஜ் வெயிட்ஸ் தான் நமக்கு ரூட் சொல்லப் போகுது. ஓகேவா? ஸோ அதனால பிரையாரிட்டி கியூவும் நமக்கு வந்து எட்ஜ் வெயிட்ஸ் வச்சு தான் இருக்க போகுது. ஓகேவா? இந்த எட்ஜ் வெயிட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம பிரையாரிட்டி கியூவ வந்துட்டு வைக்க போறோம். ஸோ அந்த அசெண்டிங் ஆர்டர் படி என்ன வரும்னா, வெயிட்ஸ் எட்ஜஸ் வித் லெஸ் வெயிட்ஸ் மோர் பிரையாரிட்டி. ஓகேவா? ஸோ 3, 1, 8ல வந்துட்டு நமக்கு அதிக பிரையாரிட்டி குடுக்க போறது 1க்கு, அதுக்கப்புறம் 3க்கு, அதுக்கப்புறம் தான் 8க்கு. ஸோ இந்த மாரி பண்றதுல என்ன நடக்கும்னா, லெஸ் வெயிட்ஸா இருக்கிறவங்களுக்கு நம்ம முன்னாடியே கம்ப்யூட் பண்ணி வச்சுடுற மாரியும், அதிக வெயிட் இருக்கிறவனுங்கள லெஸ் பிரையாரிட்டி குடுத்தோம்னா, இத வந்துட்டு இந்த இடத்திலேயே ஆன்ஸர் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துக்கு கம்ப்யூட் பண்ணி போறதுக்கு தேவையில்ல. பட் இருந்தாலும் இந்த இடத்த வந்துட்டு நம்ம கம்ப்யூட் பண்ணும்போதும் ஒரு ரிசல்ட்டும் வந்து அவ்வளோ எஃபிஷியன்ட்டா ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகேவா? வேறாஸ் கியூ போனீங்கன்னா 10 இங்கேயே இருக்கும். 10 வந்து கரண்ட்டா போட்டு புட் பண்ணியிருப்பீங்க. பின்னாடியே இவனுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 2ன்னு வந்து நிக்கும். அப்ப அந்த 2 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கியூவ வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருப்போம். இது அவ்வளோ எஃபிஷியன்ஸா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இவ்வளோதான் ப்ராசஸ் கைஸ். நவ் இதுக்கான ஸ்டெப் எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க சோர்ஸ் நோட எடுத்து அத வந்து பிரையாரிட்டி கியூக்குள்ள போட்டுருங்க. நான் வந்து ஒரு பிரையாரிட்டி கியூவ டிசைன் பண்றீங்க. இதான் என்னோட பிரையாரிட்டி கியூவா இருக்க போகுது. ஓகேவா? இந்த பிரையாரிட்டி கியூ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பிரின்சிபல்ல போவும். ஐயய்யோ! ஷேப்ஸ் ஆட் பண்ணணும். 1 மினிட். ஆட்டோமேட்டிக் ஷேப் ஆஃப். இதுதான் நம்மளோட பிரையாரிட்டி கியூ. பிரையாரிட்டி கியூல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ன்ற பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் இதோட பிரையாரிட்டி வந்துட்டு வெயிட்டா இருக்க போகுது. ஸோ வெயிட் வித் லெஸ் வில் ஹேவ் மோர் பிரையாரிட்டி. அண்ட் அதுதான் ஃப்ரண்ட்ல வந்து உட்காரும். நவ் இந்த பிரின்சிபல் எப்படி ஃபாலோ பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் சோர்ஸ் நோட எடுங்க. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் நோட எடுத்துருங்க. நமக்கு தெரியும் சோர்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் வந்து 0 தான்ட்டுன்னு. ஓகேவா? ஸோ சோர்ஸோட டிஸ்டன்ஸ் வில் ஆல்வேஸ் பி 0. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நமக்கு ஆன்ஸர் வரணும்ல. ஆன்ஸர்னா எல்லா நோட்ல இருந்து எல்லா நோடு போறதுக்கு நமக்கு டிஸ்டன்ஸ்ன்னு ஒண்ணு வரணும்ல. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்க போறோம்.
வில் ரீட் திஸ். ஓகே. ஸோ நான் ஒரு அரே கிரியேட் பண்ணி இதுதான் நம்மளோட டிஸ்டன்ஸ் அரே. இந்த அரே தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6 இதான் நம்மளோட ஆன்சர் டிஸ்டன்ஸ் அரே. ஓகேவா? இனிஷியலா இந்த டிஸ்டன்ஸ் அரேக்கு எல்லாத்துக்குமே இன்ஃபினிட்டி கிலோமீட்டர்ஸ்ன்னு போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? நமக்கு கண்டுபிடிக்கல இதுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு நமக்கு தெரியலனா வில் புட் இன்ஃபினிட்டி ஃபார் எவ்ரிதிங். ஸோ இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் தான் எல்லா நோட்லேருந்து எல்லா நோடுக்கும். ஓகேவா? ஸோ அதை இங்கே போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல சோர்ஸுக்கான டிஸ்டன்ஸ் எப்பயுமே 0 தான் இருக்கும். நான் சோர்ஸில் இருக்கிறீங்கன்னா சோர்ஸ்க்கான டிஸ்டன்ஸ் 0. ஸோ அதுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த இடத்துல இன்ஃபினிட்டி அழிச்சிட்டு 0ன்னு சொல்லி ஒன்று போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சோர்ஸில் வந்துட்டு நம்மளோட நோடு போட்டுருவோம். நோடோட வெயிட் என்ன 0. ஸோ 0வும் இது என்ன நோடு இது ஃபர்ஸ்ட் நோடு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நோடு 0 வெயிட்டோட உள்ள உட்காந்துருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டாண்டர்ட் பிஎஃப்எஸ் ட்ராவர்சல் பண்ணுவோம். பிஎஃப்எஸ் ட்ராவர்சல் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் கியூவில் இருந்து ஒரு வேல்யூ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் வேல்யூ எடுக்கும். இந்த ஃப்ரண்ட் வேல்யூ எடுத்துட்டு இந்த ஃப்ரண்ட் வேல்யூ கூட எவன்லாம் கனெக்ட் ஆகியிருக்கான்றதை பார்க்கும். ஓகேவா? இட்ஸ் கைண்ட் ஆஃப் அட்ஜசன்சி லிஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பண்ணோம்னா இப்போ ஒரு இதுதான் நம்மளோட நோட். ஓகேவா? ஸோ பிரெக்ஃபாஸ்ட் ட்ராவர்சல் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் இவனை தூக்கி ப்ரையாரிட்டி கியூவில் போட்டுக்கும். ப்ரையாரிட்டி கியூ கியூலேயே போட்டுக்கும். கியூவில் போட்டுட்டு இவனை என்ன பண்ணோம்னா அடுத்து இவனை பிக் பண்ணும். இவனை எடுத்து பிரித்து தம்பி நீ யார் உன் டீடைல்ஸ் என்ன நீ யார் கூடலாம் கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கும். அது என்ன சொல்லணும் ஐயா நான் இவன் கூடலாம் கனெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னும். ஸோ இவனை என்ன பண்ணுவோம் இவனுங்களை அடுத்து கியூக்குள்ளே போட்டுரும் தூக்கி போட்டுட்டு இவனை தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டதுக்கப்புறம் அப்புறம் இவனை பிடிக்கும் இங்கே வாடான்ட்டு பிடிச்சி உன் பேர் முகவரி என்ன நீ யார் கூட கனெக்ட் ஆயிருக்கணும். அவன் என்ன சொல்லுவான் எனக்கு கூட இவன் ஒருத்தன் தான் கனெக்ட் ஆயிருக்கானுவான். அப்புறம் என்ன பண்ணோம்னா கியூவில் வந்துட்டு இவனையும் போட்டுக்கும். அடுத்து இவன் தான் வருவான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்தவன் தானே ஃபர்ஸ்ட் போவான் கியூவில். ஸோ இவன் முடிச்சதுக்கப்புறம் இவன் வருவான். அடுத்து இவன் வருவான். இவன் வரும்போது திரும்ப உன் பேர் முகவரி என்னன்னு அதுக்கப்புறம் முடிச்சிடும். ஸோ பிரெத் லெவலில் ட்ராவல்ஸ் பண்ணுறதுனால இது பிரெக்ஃபாஸ்ட் ட்ராவல்சல் அப்படின்வாங்க. நோ இப்போ வந்துட்டு நம்ம பிரெக்ஃபாஸ்ட் ட்ராவல்சல் என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல போடுவோம். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் பிரெக்ஃபாஸ்ட் ட்ராவல்சல் எப்படி போனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டெப் 1ல் வந்துட்டு ஆட் சோர்ஸ் டு ப்ரையாரிட்டி கியூ வித் டிஸ்டன்ஸ் 0. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா வைல் ப்ரையாரிட்டி கியூ இஸ் நாட் எம்டி உங்களோட ப்ரையாரிட்டி கியூக்கான பிரெக்ஃபாஸ்ட் ட்ராவல்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு பேர் முகவரி கேட்பீங்க. ஸோ வாட் யூ டூ யூ வில் கெட் ஃபஸ்ட் எலிமெண்ட். ஃபஸ்ட் எலிமெண்ட்னா ஃப்ரண்ட் எலிமெண்ட்னு கூட வச்சுக்கலாம். யூ வில் கெட் ஃப்ரண்ட் எலிமெண்ட். அவன் வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கான் என்ன இதில் இருக்கான் பேர் முகவரின்றது நமக்கு இங்கே டிஸ்டன்ஸ் தான் மெயின். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா தம்பி உன் பேர் உன்னோட உன்னோட ஏரியா நீ யார் கூட கனெக்ட் ஆயிருக்க உன் எஜ் ஹைட் என்னன்றத டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபார் லூப்பை ரன் பண்ணி இவன் கூட எவன்லாம் கனெக்ட் ஆயிருக்கான் இவன் கூட சேர்ந்து அதாவது இவன் ரோல எவன் கூட கனெக்ட் ஆயிருக்கான்றத பார்க்கும். ஓகேவா? ஸோ நம்ம சோர்ஸ் ஐயா வந்துட்டு ஒருத்தர் கூட கனெக்ட் ஆயிருக்காரு 2 கூட. ஸோ அவனை வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா ஃபார் இந்த லூப்பை போட்டு எவன் கூடலாம் கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். கெட் கனெக்ஷன்ஸ் இவன் கூட கெட் கனெக்ஷன்ஸ்லாம் பண்ணும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணோம்னா இந்த கெட் கனெக்ஷனில் இருக்கிறானே இந்த டூ வந்துட்டு நம்ம டிஸ்டன்ஸில் எவ்வளோ இருக்கான்னு பாருன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஒரு ஏஜென்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிக்கங்களேன். ஓகேவா? ஸோ இனிஷியலாக என்ன பண்ணுவாங்கன்னா இவன் வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கான் அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ 2க்கான இப்போ கரண்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. 2 வந்து இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் இருக்குங்க ஐயானோ. நம்மளோட சோர்ஸ் யார் சோர்ஸ் வந்து 1 இருந்து இவனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது 3ல வருது. அப்புறம் ஏன் இங்கே இன்ஃபினைட் இருக்கு 3 தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணோம்னா இன்ஃபினைட் அழிச்சிட்டு 3 போடும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணோம்னா செக் கரண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆல்ரெடி ப்ரெசென்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ப்ரெசென்ட்டாக இருக்கிற டிஸ்டன்ஸில் கரண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும். ஓகேவா? நவ் இப்போ கரண்ட் டிஸ்டன்ஸை பார்த்து அதை என்ன பண்ணோம்னா ஒரு வேலை சின்னதாக இருந்ததுன்னா இஃப் கண்டிஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ நமக்கு கிடச்சிருக்க 3 சோர்ஸ் என்ன 1லேருந்து 3க்கு வரும்போது நம்ம 3 தான் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தா இன்ஃபினைட் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாதுல்ல. நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சோடனே அது ஷார்ட்டஸ்ட்டாக இருந்தால் டக்குன்னு ரீப்ளேஸ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா இவனை வந்துட்டு ஸ்டெப் 5ல் வந்துட்டு இவனை கியூவில் ஆட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? கியூவில் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்களோட வைல் லூப்பு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சிருவீங்க. ஸோ தட்ஸ் தி எண்டு. ஸோ இது மொத்தமாக முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு அரே மாதிரி ஒன்று கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அரேல இந்த அரே ஃபுல்லாக மாடிஃபை ஆகிட்டு யூ வில் கெட் சம்திங் லைக் இந்த 1 அதுக்கப்புறம் வந்துட்டு 3 அதுக்கப்புறம் 4 இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் அரே கிடைக்கும். இந்த டிஸ்டன்ஸ் அரே தான் வந்துட்டு உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி சொல்ல போகுது. ஓகேவா? ஒரு வேலை வச்சுப்போமே இப்போ நீங்கள் வந்து பிரெக்ஃபாஸ்ட் ட்ராவல்ஸ்லாம் இங்கே பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ பிரெக்ஃபாஸ்ட் ட்ராவல்சல் பண்ணும்போது ஒரு இடத்துல நமக்கு 25 வந்துச்சு தெரியுமா? சாரி யா ஸோ நமக்கு 25ன்னு ஒரு இடத்துல வந்துச்சு. இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு 25 வந்துச்சு. கரெக்டா? அதுவே இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு 8 வந்துச்சு. அதாவது 8 + 3 11 வந்துச்சு. ஸோ நீங்களே பாருங்க இங்க 11 இருக்கு. இங்க வந்துட்டு 25 இருக்கு. இந்த 25யும் சரி 11ம் சரி 2மே பிரையாரிட்டி கியூல ஆட் ஆகும். ஆனா 11 இந்த இடத்துல ஆட் ஆச்சுன்னா 25 லாஸ்ட்ல ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு 11 முன்னாடியே உங்களுக்கு டிஸ்டன்ஸ் சொல்றனால ஒரு ஹாஃப்க்கு அப்புறம் உங்களுக்கு பிரையாரிட்டி கியூல கிடைக்கிற வேல்யூஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஆல்ரெடி சின்னதா இருக்கானே அப்படின்ற மாதிரி உங்களோட
மொத்த ரிசல்ட்டுமே போகும். ஸோ அதனால ப்ரையாரிட்டி கியூல இனிஷியலா கிடைக்கிற இந்த ஒரு வேல்யூஸ் வந்துட்டு ஹை, எஃபிஷியன்ட் எல்லாமே பண்ணுது. உங்களுக்கு உங்களுக்கு லார்ஜ் ஸ்கேல்ல டேட்டா ஸ்ட்ரக்சர், லார்ஜ் கிராஃப் ஒண்ணு குடுத்துட்டான். கண்ட்ரி லெவல்ல ஒரு பெரிய கிராஃப் கனெக்ஷன் குடுத்துட்டா கூட, ப்ரையாரிட்டி கியூ இந்த இடத்த எஃபிஷியன்ட்டா சால்வ் பண்றதுக்கு மொத்த கம்ப்யூட்டேஷன் பவரையும் போட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவ சால்வ் பண்றதுக்கு அவங்க குறைச்சு போட்டா கூட, டிலே ஆனா கூட பரவால்ல. ஏன்னா, வி காட் ஆல் த டிஸ்டன்ஸ் ஹியர். ஓகேவா? ஸோ தட்ஸ் வை வி பிரிஃபர் ப்ரையாரிட்டி கியூ ஓவர் கியூ. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த கோடிங் பார்ட். நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஆக்சுவலா கோடிங்னு வரும்போது டிஜிக்ஸ்டா வந்து கான்செப்ட் வைஸ் ரொம்ப சின்னது. ஆனா கோடிங் வைஸ் பயங்கர பெருசு, பயங்கர கஷ்டமும் கூட. ஓகேவா? ஏன் கஷ்டம் அப்டின்னா, நமக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது? நம்ம ட்ராக்கும் பண்ணணும். அதே நேரத்துல ஸ்டோரும் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு கிராஃப்னோனே நான் வந்துட்டு உங்களுக்கு சொன்ன பிரின்சிபல் என்னன்னா, கிரியேட் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்னு இல்ல, அட்ஜசன்சி லிஸ்ட். ஓகேவா? ஸோ ஒரு அட்ஜசன்சி லிஸ்ட் கிரியேட் பண்ணிருங்க. இவங்க குடுத்திருக்க எட்ஜஸையும், வெர்டிஸஸையும் வச்சு. ஓகேவா? அது கிரியேட் பண்ணா தான் உங்களுக்கு பிரெத் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சல் பண்றது வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும். ஓகேவா? அது முடிச்சதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஒரு டிஸ்டன்ஸ் ஆன்சர் அரேன்னு சொல்லி ஒண்ணு போட்டுருங்க. ஆன்சர் அரேயோட வெர்டிஸஸ் சைஸையும் போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் அரே இந்த மாதிரி வந்துட்டு மொத்த டிஸ்டன்ஸும் வச்ச மாதிரி கிடைக்க போகுது. ஆல்ரைட். டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு, வெர்டிஸஸ் ஆயிடுச்சு. அடுத்து என்ன தேவை? ப்ரையாரிட்டி கியூ தான். ப்ரையாரிட்டி கியூவும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு புது டேட்டா ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ண போறோம். ஆல்ரைட். இப்போ வந்து எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர் வைஸ் நம்ம கம்ப்ளீட். ஓகேவா? அட்ஜசன்சி லிஸ்ட் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கு, ப்ரையாரிட்டி கியூ இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அரே இனிஷியலா வந்துட்டு இன்ஃபினைட் வரைக்கும் இருக்கும். ஸோ அரேஸ் டாட் ஃபில் ஆஃப் டிஸ்ட் கமா இன்ஃபினிட்டி அப்படின்ற வேல்யூ நமக்கு வந்து கம்ப்யூட்டர் வைஸ் கிடைக்காது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ. இன்டீஜரோட மேக்ஸிமம் வேல்யூ 2 டூ த பவர் 32 பிட்ஸ் வரைக்கும் போகும். ஸோ ஆனால் அது வந்து 2 அந்த மாதிரி ஒரு போய்க்கிட்டே இருக்கும் ஒரு சீரிஸ் ஆஃப் நம்பர். அந்த நம்பரை நம்ம இன்ஃபினிட்டியா கன்சிடர் பண்ணி வச்சிட்டோம். ஓகேவா? நோ. இப்போ ஆக்சுவலா நமக்கு என்னன்னா ஒரு ப்ரையாரிட்டி கியூ தேவை. நான் உங்கள்ட்ட இந்த இடத்துல ட்ரா பண்ணும்போது ஒரு இது சொன்னேன். நான் வந்து இந்த இடத்த நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ அம் புட்டிங் 0, 1 0, 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேல்யூஸ போட்டேன். வேர் 1 இஸ் மை நோடு. இந்த நோடு தான் வந்துட்டு இந்த 1. ஆனா இந்த இடத்துல 0ன்னு இருக்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ நான் டிஸ்டன்ஸையும் வச்சுக்கணும். அதே நேரத்துல நோடும் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த நோடும் டிஸ்டன்ஸும் ஒரே இடத்துல வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கஸ்டம் டேட்டா ஸ்ட்ரக்சர ஒண்ணு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கஸ்டம் டேட்டா ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமா நம்மள மாரிக்கு. எப்படின்னா, இன்ட்ன்றது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேவா? டபுள்ன்றது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரிங்ன்றது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்ப நான் இந்த இடத்துல காட்டுன மாரி எனக்கு வந்து டிஸ்டன்ஸ்ன்றது ஒரு இன்ட், நோடுன்றது ஒரு இன்ட். ஆனா இது 2த்தையும் கவர் பண்ண மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வேணும்னா, ஐ அம் கோயிங் டூ கிரியேட் அ கஸ்டம் கிளாஸ். ஸோ கிளாஸ் பேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு புதுசா, இல்லாட்டி இதுக்கு வந்து நீங்க கிளாஸ் கோட் ஃபோர்ஸ் அப்படின்னு, இல்ல கோட் ஃபேக்டரி அப்படின்னே வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கோட் ஃபேக்டரியில என்ன இருக்க போகுதுன்னா, இன்ட் டிஸ்டன்ஸ் இன்ட் நோடு. ஓகேவா? இவனுங்க 2 பேத்தையும் ஹோல்ட் பண்ண போற ஒரு கவர் தான் வந்துட்டு இந்த சிஎஃப் கிளாஸ். இந்த சிஎஃப் கிளாஸ் தான் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுது. ஒரு பிஸ்கெட் வாங்குனீங்கன்னா 2 பிஸ்கெட்ட சேர்த்தி ஒரு கவர்ல ஜாம் பண்ணி குடுப்பாங்க. அதாவது ஒரு கவர்ல கவர் பண்ணி குடுப்பாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து இந்த கிளாஸ். இதுக்குள்ள நம்ம வந்து கெட்டர் செட் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சுப்போமே. கன்ஸ்ட்ரக்டரும் சிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சு, இது வந்து இந்த இடத்துல கெட் பண்ண, செட் பண்ண வச்சுக்கலாம். ஏன்னா கிளாஸுக்குள்ள நீங்க அப்படியே செட் பண்ணீங்கன்னா, அது வல்னரபிள் ஆகும். ஸோ யூ வில் யூஸ் அ செப்பரேட் கன்ஸ்ட்ரக்டர் டூ கெட் அண்ட் செட் த வேல்யூ. ஓகேவா? நவ் இதுதான் வந்துட்டு நம்ம பண்ண போறோம். ப்ரையாரிட்டி கியூக்குள்ள. ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணுவோம்னா, இதுக்குள்ள ஒரு பேர்ன்னு ஒரு கிளாஸ் உருவாக்கிக்கங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த பேர்ன்ற கிளாஸ நம்ம இங்க உருவாக்க போறோம். கிளாஸ் பேர் இன்ட் டிஸ்டன்ஸ்ன்னு ஒரு நோடும், அதுக்கப்புறம் நோடு அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பை உருவாக்கிக்க போறோம். இதுக்கப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஒண்ணு உருவாக்க போறோம் டு கெட் அண்ட் செட் த வேல்யூ. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னா அதே பேர்ல தான் வரும். இந்த இடத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ல டிஸ்டன்ஸ் நமக்கு டின்னு வரும், என்னன்னு வருதுன்னா திஸ் டாட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டி, திஸ் டாட் நோட் ஈக்குவல் டு என். இந்த டிஸ் வேல்யூ வந்துட்டு வேரியபிள், அதாவது இங்க ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா இது டின்னு இருக்கு. ஃபியூச்சர்ல நான் இந்த இடத்துல இது பேர் டிஸ்டன்ஸ்ன்னு மாத்திட்டா கூட, இது பேர் நோடுன்னு மாத்திட்டா கூட எனக்கு வந்துட்டு ப்ராப்ளம் வராது. ஏன் வராதுன்னா, ஐ யூஸ்ட் திஸ். இந்த திஸ் வந்து இந்த இன்டீஜர்ஸ பாயிண்ட் அவுட் பண்ணுது. தட்ஸ் ஹவ் இட் வொர்க்ஸ். டிஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நோடு. ஆல்ரைட், இட்ஸ் டன். நம்ம வந்து ஒரு கஸ்டம் கிளாஸ கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? நவ் ப்ரையாரிட்டி கியூவ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ அதுகிட்ட வந்து சொல்லணும், தம்பி நீ வந்துட்டு டிஸ்டன்ஸ வந்துட்டு முன்னாடி கொண்டு வர்ற மாதிரி உன் கியூவ வந்துட்டு ப்ரையாரிடைஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, கஸ்டம் இங்க இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கம்பேரபிள் கிளாஸ வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா கூட நம்ம இந்த இடத்துலயே இந்த பிராக்கெட்குள்ளேயே மென்ஷன் பண்ணிடலாம். சப்போஸ் உனக்கு வந்துட்டு 2 வேல்யூ கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. எக்ஸ், ஒய்ன்னு ஃபியூச்சர்ல 2 வேல்யூ உனக்கு கிடைக்குதுன்னா, ஒரு வேளை இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல நீ என்ன பண்ணு, எக்ஸோட டிஸ்டன்ஸையும் ஒய்யோட டிஸ்டன்ஸையும் சப்ட்ராக்ட் பண்ணு. இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ். இத வந்து நீ சப்ட்ராக்ட் பண்ணு.
ஒருவேளை உனக்கு அது நெகட்டிவா வந்துச்சு அப்படின்ற பட்சத்துல நீ என்ன பண்ணுவேன்னா, டக்குன்னு சொல்லி அப்படியே வச்சிருப்ப. ஒருவேளை அது உனக்கு பாசிட்டிவா வந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல நீ என்ன பண்ணுவேன்னா, ரொட்டேட் பண்ணுவ. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஹவ் இட் வொர்க்ஸ். இது வந்து லாம்ப்டா ஃபங்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு 10ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஒய் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு 20ன்னு கிடைக்குது. இப்ப எக்ஸ் மைனஸ் இது 2த்துல எவன் சின்னவன்? எக்ஸ் சின்னவன். ஸோ இவன் 2த்தையும் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு நெகட்டிவா வரும். ஓகேவா? ஃபியூச்சர்ல ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு Z வந்துட்டு ஒருத்தன் கிடைக்கிறான்னு வச்சுக்கோங்க. Zக்கான வேல்யூ 5. இப்ப நீங்க Z வந்துட்டு எக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா, நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ நெகட்டிவ் வேல்யூ வரும்போது அதாவது எக்ஸ் வந்துட்டு பெரியவன், ஒய் வந்துட்டு சின்னவன். ஸோ எக்ஸ் மைனஸ் Z பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் வரும். ஸோ பாசிட்டிவா வரும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, ஸ்வாப் பண்ணி விட்டுருவீங்க. ஓகேவா? ஸோ ஸ்வாப் பண்ணும்போது இந்த ப்ரையாரிட்டி கியூவே வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, ஒரு வேரியபிள அது கூட பைனரி சர்ச் வச்சு ஸ்வாப் பண்ணும். அந்த ஸ்வாப்பிங் எப்ப பண்ணும்னா, நமக்கு ஆன்சர் எப்பப்பலாம் பாசிட்டிவா வருதோ, அப்ப மட்டும் ஸ்வாப் பண்ணி விட்டுக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் திங்ஸ் வொர்க் இன் கம்பேரபிள் கிளாஸ். ஓகே. ஸோ இத பத்தி இன்னும் நம்ம வந்து அப்புறமா வந்துட்டு டீடைல்டா பார்க்கலாம். கம்பேரபிள் கிளாஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்றதெல்லாம். நவ் எல்லாம் முடிச்சாச்சு. அட்ஜசன்சி லிஸ்ட்டும் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணலாம் ஜட்ஸ். ஸோ நம்மளோட ஸ்டெப் 1 போடுவோம். ஸ்டெப் 1 ஸ்டெப் 1 என்ன பண்ண போகுது அப்படின்னா, நம்ம சோர்ஸ் இங்க சோர்ஸ்ன்னு சொல்லி நமக்கு நோடு குடுத்துருக்கான். ஸோ சோர்ஸ்க்கான டிஸ்டன்ஸ வந்துட்டு நம்ம 0ன்னு செட் பண்ணிக்கணும். ஸோ சோர்ஸ்க்கான இப்போ வந்து நம்ம சோர்ஸ்க்கான டிஸ்டன்ஸ வந்து செட் பண்ண போறோம். எப்படி செட் பண்ணோம்னா, வில் செட் இட் அஸ் 0. ஏன்னா இன்ஃபினிட்ன்னு இருக்கிறதுக்கு முன்னால அத நம்ம வந்து 0ன்னு செட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிரையாரிட்டி கியூ டாட் ஆஃபர் ஆஃப் இதுக்குள்ள வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், புஷ் பண்ண போறோம். நம்மளோட வந்துட்டு ஒரு வேல்யூ. ஸோ பிரையாரிட்டி கியூ டாட் ஆட் ஆஃப் நியூ பேர். இந்த இடத்துல நம்ம ஒரு பேர் போடுறோம். அந்த பேருக்கு சோர்ஸு அண்ட் அதுக்கான டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட், நோடு செகண்ட்னு போட்டுருக்கோம். ஸோ நோடு வந்து எஸ்ஆர்சி. ஆல்ரைட். முடிஞ்சா? இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டெப் 2 வந்து பண்ணலாம். இது ஸ்டெப் 2 தான் வந்துட்டு பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கான கோர். ஃபால்ஸா இருக்கிற வரைக்கும் நம்ம பிரையாரிட்டி கியூ எம்டி ஆகுற வரைக்கும் இதை ஓட்டு. எம்டி ஆயிடுச்சுன்னா ட்ரூ வந்துரும். ட்ரூ வந்துருச்சுன்னா வைல் லூப்பே ஓடாது. ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன்னா, பேர் நோடு ஈக்குவல் டு நோடு தான் இங்க இருக்குல்ல. ஸோ பேர் கரண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ பேர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ டாட் போல். போல் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் எலிமெண்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ பிக்யூ டாட் போல் பண்ணிட்டோம். போல் பண்ணி இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த எடுத்ததுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸையும் என்ன விதமான நோடுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்ட்டு டிஸ்டன்ஸ் இதோட கரண்ட் டிஸ்டன்ஸை நம்ம எடுத்துப்போம். ஸோ கரண்ட் டாட் டிஸ்ட். அதே மாதிரி இது என்ன நோடுன்றத பார்த்துரும். என்ன நோட் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, கரண்ட் டாட் நோடு. ஓகேவா? நவ் இஃப் யோர் இந்த இந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிஸ்டன்ஸோட தூரமான்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? இஃப் யோர் கரண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் யோர் டிஸ்டன்ஸ் ஆஃப் நோடு. என்ன நோடு? இப்போ நம்ம இங்க பார்த்தோம். இந்த இடத்துல வந்துட்டு இது என்ன நோடுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணோம்னா, இன்ஃபனைட்னு இருக்கும். இப்போ இவன் வந்துட்டு அவன் கூட கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். இது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்டே 0ன்னு போட்டோம். ஸோ இது வந்துட்டு நமக்கு 0ன்னு இருக்கும். அந்த டிஸ்டன்ஸும் 0ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நமக்கு அது பெரிய ஒரு இது வந்து எடுத்துட்டு வராது. ஆல்ரைட். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா யூ வில் கண்டினியூ. ஏன் கண்டினியூனா, ஆல்ரெடி அங்கே 0ன்னு இருக்கு. ஸோ 0 தான் இருக்கு. எனக்கு பிரச்சனை இல்லைன்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அவன் என் கூட கனெக்ட் ஆயிருக்கான் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நான் வந்து பார்க்க போறேன். அவன் கனெக்ட் ஆயிருக்கான் அப்படின்றத நான் எப்படி பார்ப்பேன்னா, ஏடிஜே லிஸ்ட் அட்ஜசன்சி லிஸ்டிங் ஒன்று ஜென்ரேட் பண்ணோம்ல, கிரியேட் அட்ஜசன்சி அவனை வச்சு நான் பார்க்க போறேன். அதுக்கு நான் இன்னும் கோட் எழுதல. ஐ வில் ரைட் இட். கெட் ஆஃப் என்ன நோடு டாட் சைஸ். இப்போ இவன் கூட வந்துட்டு யார் யார் கனெக்ட் ஆயிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, 1 கூட 2 மட்டும் தான் கனெக்ட் ஆயிருந்தது. ஸோ இதுக்கான சைஸ் வந்து 1ன்னு தான் வரும். ஓகேவா? ஸோ இன்ட்டு நெக்ஸ்ட் நோடு ஈக்குவல் டு adj டாட் கெட் ஆஃப் என்ன நோடு டாட் கெட் ஆஃப் ஐ கொடுத்தோம்னா, அடுத்து அவன் கனெக்ட் ஆயிருக்கானோ ஒருத்தனா டீடைல்ஸ் வரும். லைன்ல வந்து நிப்பானுங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இன்ட்டு நெக்ஸ்ட் நோடு என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் நோடு என்னன்றது எப்படி தெரியும்னா, நெக்ஸ்ட் நோடு இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் நோடு டிஸ்டன்ஸ்.
ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் நோடுக்கான டிஸ்டன்ஸும் நெக்ஸ்ட் நோடு என்னன்றதும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கண்டிஷன் ரன் பண்ணணும். ஒரு ப்ரீ கண்டிஷன் செக் பண்ணுங்க. இஃப் யோர் டிஸ்டன்ஸ் ஆஃப் நோடு என்ன நோடு முன்னாடி இருக்குல்ல உங்களோட என்ன நோடு என்ன வேணும் என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு டிஸ்டன்ஸை ஆட் பண்ணி இவங்கிட்ட என்ன டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி ப்ரெசென்ட்டாக இருக்கோ அதோட பெருசா சின்னதாக நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நோடு டிஸ்டன்ஸு இஸ் இட் ஸ்மாலர் அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். ஸோ இவனோட நோட்ல இருந்து இவங்கிட்ட வர்றதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து சின்னதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எங்க வரைக்கும் சின்னதுன்னா டிஸ்டன்ஸ் அரேல இன்ஃபினைட்னு நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம்ல, இவங்கிட்ட வர்ற வரைக்கும் சின்னதான்னு பார்ப்போம். ஒரு வேலை சின்னதா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு ரொட்டேட் பண்ணி விட்டுருவோம். நெக்ஸ்ட் நோடு என்ன ஈக்குவல் டு இவனுங்க தான்ப்பா எனக்கு புது வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டிக் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரையாரிட்டி கியூ டாட் ஆட் எப்பா இவனுங்க 2 பேரும் சின்னவனுங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஸ்டன்ஸை வந்து நம்ம போட்டுருவோம். டிஸ்டன்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் நோடு என்ன, அதுக்கப்புறம் நோடு. ஸோ நெக்ஸ்ட் நோடு என்ன. ஆல்ரைட். ஸோ ப்ரையாரிட்டி கியூவில் ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? இது என்ன பண்ணோம்னா மொத்தமாக ஒருத்தனுங்களையா பிடிச்சி நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் வாங்கி கொடுத்துரும். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிட்டர்ன் யோர் டிஸ்டன்ஸ் அரே. இதுதான் நமக்கு வந்து தேவைப்படுற இந்த டிஸ்டன்ஸ் அரே. இதுதான் இவங்க கேட்குறாங்க. ஸோ அதை வந்து பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பப்ளிக் வாய்ட் கிரியேட் அட்ஜசன்சி லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ஓகே, நான் வந்து குளோபலாக வந்துட்டு அட்ஜசன்சி லிஸ்ட்டுக்கு ஒரு வேரியபிளை மட்டும் செட் பண்ணிடுறேன். அரே லிஸ்ட் ஆஃப் அரே லிஸ்ட் integer of adj equal to new of array list. ஸோ இது குளோபலாக செட் பண்ணுறனால எனக்கு இங்கேயும் யூஸ் பண்ணிக்க முடியும், இங்கேயும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அண்ட் அட்ஜசன்சி லிஸ்ட் எல்லா இடத்துலையும் தேவை அதனால். ஸோ int I equal to 0 to I less than b I plus plus. இந்த கோடில் பார்த்தீங்கன்னா இவங்க 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம 0லேருந்து அட்ஜசன்சி மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணிடணும். adj டாட் ஆட் ஆஃப் இது பைத்தானில் C++ல கூட இவ்வளோ கோடு எழுதுற மாதிரி தெரியும். ஆனால் ஜாவாவில் பயங்கர கோடு. int I equal to int edges int u is equal to edge of 0 v equal to edge of 1. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா adj டாட் get of u டாட் add of v. அதே மாதிரி ஒரு அன்டைரக்டட் கிராஃப்ன்றனால adj டாட் get of v டாட் add of u ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணி விட்டுருவோம். ஆல்ரைட், இவங்க வந்து இப்போ பார்த்துப்பானுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கோடி இப்போ ரன் ஆகணும்னு நினைக்கிறேன். எங்கப்பா தப்பு வரலாம் நான். ஓகே, ஸோ லைன் 52ல தான் தப்பு, தப்பு இல்லை. பப்ளிக் பேர், இந்த பேர் தானே இந்த பேர். ரைட். ஸோ ஓகே, இதுதானே கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்ட்டு நோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஐடென்டிஃபயர் எதுக்கு தேவை? நம்ம கிளாஸ் தானே கிரியேட் பண்ணுறோம். ஸோ கைஸ் தெர் இஸ் அ ஸ்மால் மைனர் ஃபிக்ஸ். என்னன்னா நம்ம இந்த இடத்துல அரே லிஸ்ட்டை வந்து இன்டீஜர்னு சொல்லி எடுத்தோம். ஸோ இன்டீஜரில் நம்ம வந்துட்டு என்ன நோடோ அந்த நோடுக்கான வெயிட்டும் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ சோர்ஸ்லேருந்து என்னென்ன வெயிட்ஸ் வருதோ அந்த வெயிட்ஸையும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம கிட்ட இன்புட் கொடுக்கும்போது 0 to 1 வித் வெயிட் 1 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் u v அண்ட் கிவன் வெயிட் அதையும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா பேரா போட்டு இதில் ஆட் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். நம்மக்கிட்ட வேறு எந்த இதுவும் இல்லை. ஓகே, இந்த இடத்த நான் வந்து கொஞ்சம் மாற்றினேன் ஏன்னா குழம்பிட்டேன் நானே. ஆல்ரைட், திஸ் ஷுட் ஒர்க். ஓகே, ஒர்க்கிங், சக்ஸஸ். இதே கொஸ்டினோட மாடிஃபைடு வெர்ஷன் தான் இது. அண்ட் தென் லீட் கோட் 174 and then lead code 778. ஓகேவா? ஸோ லெட்ஸ் டூ திஸ் இன் தி அப்கமிங் எபிசோட்ஸ்.
Thank you so much, guys. This is Dijiksha shortest path algorithm for you.